Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் அரசனுடைய உயர் அதிகாரிகளே, பயனாளிகளே, பெருவாரியாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர் மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2021 மே மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்தது. ஆட்சி அமைந்த பிறகு ஒரு மாதம் கழித்து நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்களும் அவரை தலைமை செயலகத்திலே சந்தித்தோம். 2 கடிதங்கள் கொடுத்தேன். 2 கடிதங்கள்லையும் என்ன சொல்லியிருந்தேன் என்றால், கலைஞர் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி, தலைமை மருத்துவமனை தந்தார்கள். நீங்கள் உங்கள் ஆட்சியில் சட்டக்கல்லூரியும் வேளாண்மை கல்லூரியும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் என் மனதிலே பசுமையாக இருந்தது. நான் அமைச்சர்கிட்ட பேசுகிறேன், தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுகிறேன், துறை செயலாளர்கிட்ட பேசுகிறேன், அமைச்சரவையில் பேசுகிறேன்லாம். அதுக்கு என்ன செஞ்சிடலாமே, அவருக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ, எனக்கு நினைவிருக்கிறது. கவனமா கேளுங்க, அதற்கென்ன செஞ்சிடலாமே, 2 வார்த்தை தான். அடுத்து சட்டமன்ற கூட்டம், சட்டசபை கூட்டம் நடந்தபோது அமைச்சர்கள் மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். இங்கே 101 கோடி ரூபாய்க்கு சட்டக்கல்லூரி, 67 கோடி ரூபாய்க்கு வேளாண்மை கல்லூரி வந்திருக்கிறது. ஏறத்தாழ கல்வி மாவட்டமாக நம்முடைய சிவகங்கை மாவட்டம் மாறியிருக்கிறது. கல்வியிலே ஏறத்தாழ இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியும் சிவகங்கை மாவட்டமும் தன்னிறைவு பெற்ற மாவட்டங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறது. எனக்கு கனவு காணக்கூடிய இளம் வயது என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்வார். நான் பல கனவுகளை காண்கிறேன். இப்ப சொல்ல போறதில்லை, 3 மாதம் கழித்து வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு வந்து சொல்வேன். அப்ப அதே வார்த்தை, அதுக்கு என்ன செஞ்சிடலாமே நீங்க சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.